பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் கூட ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஸோ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் மனுஷர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். இவந்தோ அவர் வானாதி வானங்கள் அவர் வீற்றிருந்தால் சிங்காசனத்தில் இருந்தாலும் நம்ம மத்தியில் அவர் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்போ நம்ம மத்தியில் உலாவுவார்னா நம்ம துதிகளை ஏறெடுக்கும்போது, நம்மளோட உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நம்ம துதி பலிகளை செலுத்தும் போது அவர் அதில் ரொம்ப பிரியமாக இருந்து நம்ம மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஒரு பாடலை நம்ம பாடப்போகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, அப்பா எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, அப்பா உங்களுக்கு சிங்காசனத்தை அமைத்திட உண்மை நாங்கள் துதிக்கிறோம். Our God is not fond of our gold or silver. நம்ம வச்சிருக்கிற மணி மேலேயோ இல்லை நம்மளுடைய ப்ரெஷியஸான விஷயங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இல்லை. ஆனால் அவர் பிரியப்படுகிறது என்னென்னா நம்மளுடைய ப்ரைஸ், நம்ம ஏறெடுக்கிற துதிகளில் அவர் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு நம்ம கொடுக்குற சிங்காசனம் நம்ம துதியினால் கொடுக்க போகிறோம். ஸோ வாட் எவர் மைட் பி யுவர் சிச்சுவேஷன், வாட் எவர் மைட் பி யுவர் பாஸ்ட் ஆர் வாட் யூர் கோயிங் த்ரூ ரைட் நவ், பட் நம்ம வாய்களை திறந்து அவரை துதிக்கும் போது அவர் பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து தேவனை துதித்து பாடினாங்க. அவங்களுடைய அந்த சங்கிலிகள் எல்லாமே முறிந்து போகிறதுக்கு தேவன் அதிசயத்தை செய்வார். இந்த நேரத்தில் கூட நம்ம துதிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை சில இன்விசிபிளான இந்த மாதிரி கட்டுகள் இருக்கலாம். நமக்கே தெரியாமல் நம்ம அதில் கட்டப்பட்டு இருப்போம். நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு இது ஒரு கட்டுன்னு தெரியாமல், இல்லை ஒரு பாவம்னு தெரியாமல் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம துதிக்கும் போது அது எல்லாமே நம்மளை விட்டு போகும். இந்த நேரத்தில் என் கூட சேர்ந்து நீங்கள் இந்த பாடலை பாடலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே ஆவியானவரே. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. இந்த நேரத்தில் கூட வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எங்கே இந்த பூமியில 2-3 பேர் கூடுகிறோமா அந்த இடத்துல தேவன் இறங்கி வருவாருன்னு இருக்கு. அவருடைய நாமத்துல கூடுகிறவர்கள் மத்தியில் அவர் இருக்கிறான் இருக்குது. அவர் வரும்போது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு இருக்குது. ஒருவேளை நம்ம வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமா காணப்படலாம். ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில ஃப்ளரிஷ் ஆக மாட்டேங்குது. நான் எங்கெங்கெல்லாம் போறேனோ அந்த இடத்துலலாம் எனக்கு லாஸ் தான். என் ஃபியூச்சர் நான் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது, ஏன் என் லைஃப்பில் ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வரும்போது சூழ்நிலைகள் மாறுமா. அவர் நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போய்விடுன்னு இருக்குது. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை வருமா. ஒருவேளை வனாந்தரமாக இருந்தால் அந்த இடம் வயல்வெளியாக மாறுமா. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே வனாந்திரம் வயல்வெளியாக மாறுமப்பா. அப்பா பாழானது தகப்பனே நீரூற்றாய் மாறுமப்பா. நீர் வந்தாலப்பா என்னோட சூழ்நிலை மாறும் அப்படின்னு நம்ம உள்ளத்து நாளத்திலிருந்து விசுவாசத்தோடு நம்ம சொல்ல போகிறோம். வனாந்திரம் வயல்வெளி மாறுமே, பாழானதும் பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயனிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே,
கம்ப்ளீட்டாக நம்ம சேஞ்ச் ஆகும். இந்த நேரத்தில் கூட எந்த ஒரு பாவியாக இருந்தாலும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு. He doesn't judge us by our looks. இவ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறா, இவ கிட்ட நம்ம கூப்பிடும்போது வரலாம், அப்படி இல்லை. அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் இதயம் நொறுங்குண்டவர்கிட்ட தான் அவர் சமீபமாக இருக்கிறாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். 9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஸோ அந்த லாஸ்ட் பாட்டை வாசிக்கும் போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவருடைய நாமம் எல்லா நாமத்தை விட மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. His name is like above all other names. நம்ம உலகத்திலே இருக்கிற எவ்வளோ பெரிய பெரிய பெயர்கள், சில ஃபியூ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பேரை சொல்லும்போது அவங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு. பட் நம்ம வேதத்தில் சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இஸ் ஜீசஸ். ஏசுன்ற நாமம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாமம், அழகான நாமம், வல்லமையுள்ள நாமம். டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு நாமம் தான். அப்படி ஒரு ஆங்கில பாடலை தான் நம்ம பாட போகிறோம். அந்த பாடல் சொல்லுது, what a beautiful name it is, what a beautiful name it is, the name of Jesus Christ my King. What a beautiful name it is, nothing compares to this. What a beautiful name it is, the name of Jesus. உள்ளது நாளத்திலிருந்து அந்த நேமை நினைத்து நம்ம பாட போகிறோம். What a beautiful name you have, Lord Jesus. உள்ளது நாளத்திலிருந்து பாடலாமா? From the bottom of our hearts, how beautiful His name is. You are the one at the beginning, one with God the Lord Most High. You hidden glory in creation, now revealed in you, oh Christ. What a beautiful name it is, what a beautiful name it is, the name of Jesus Christ my King. What a beautiful name it is, nothing compares to this. What a beautiful name it is, the name of Jesus. What a beautiful name it is, the name of Jesus. You didn't want heaven without hands, so Jesus, you brought heaven down. Your sin was great, your love was greater. What can separate us now? What a wonderful name it is, what a wonderful name it is, the name of Jesus Christ my King. What a wonderful name it is, nothing compares to this. What a wonderful name it is, the name of Jesus. What a wonderful name it is, the name of Jesus. Death could not hold you, the veil tore before you. You silenced the boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory, for you are raised to life again. You have no rival, you have no equal, now and forever.
name, O Lord. You have a wonderful name, O Lord. Your name is above all other names. You're worthy to be praised, O Lord. Thank you, Lord. நன்றி நன்றி அப்பா. ஒரு மேலான நாமத்தை நீங்க உடையவராக இருக்கிறீரப்பா. அழகான ஒரு நாமத்தை உடையவராக இருக்கிறீர். நன்றி நன்றி அப்பா. அப்பா, ஒரு சில பாடல்களை அப்பா உங்க சமூகத்துல பாடி துதிக்க செஞ்ச பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் கூட தகப்பனே அப்பா, எங்க எல்லா காரியங்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற, இதை கேட்டு கொண்டு இருக்கிறவங்களை உங்க சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். We might not know what you are going through, but you know it, Lord. ஒவ்வொருத்தங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனப்பா, நொறுங்க இருக்கிறவர்களுக்கு சமீபமா இருக்கிற தேவனப்பா. அப்பா, you're waiting, Lord. நீங்க வந்து அந்த நாக் பண்ணிட்டு அப்பா, இருதயமாகிய கதவை நாக் பண்ணிட்டு யார் என்னோட சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான்னு you are waiting, Lord. இந்த நேரத்தில் நாங்க அப்பா a few people அப்பா, நாங்க இங்க இருதயத்தை உங்களுக்கு நாங்க திறக்கிறோம். இங்க இருதயத்துக்குள்ள வந்து நீங்க வாசம் செய்யுங்க தகப்பனே. உங்களை நாங்க துதிக்கிறோம் அப்பா. ஒரு மேலான நாமத்தை உடையவரா இருக்கிறீங்களே, நன்றி. எங்களை உங்க பிள்ளைங்களா நீங்க அப்பா ஏத்துக்கிறீங்களே அப்பா, ரட்சிப்பை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்குள்ள இருந்து நீங்க வாசம் செய்யுங்க. எங்களுக்குள்ள இருந்து நீங்க மகிமை பாடுங்கப்பா. எங்க செய்கைகள், எங்களுடைய டாக்கு, எங்களுடைய ஒரு ஆக்ஷன்ஸ் அப்பா உங்களை மேன்மைப்படுத்த போகிற படியினால நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை தாழ்த்தி உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஊழியங்களை அப்பா, இதை நடத்துகிறவங்களை எல்லாரையும் அப்பா நீங்க பலப்படுத்துங்க அப்பா. உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவன் நம்ம ஒரு